நினைக்கிறேன் நீங்க அந்த சூறா பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதனால நாங்க அந்த முழுக்க பாக்குறது தவிர்க்கிறோம். பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோ. அப்படிதான் சொன்னாங்க பெரும்பாலான நாட்கள். இந்த சூரத்து நூறா ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அந்த பொருளை பார்த்துட்டு வந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் அப்படி எதிர்பார்த்தோம், பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் பாக்குறத விட்டுரும். போனாலும் பார்த்தேன் நாங்க ஒரு 32 வசனமோ எப்படியோ பார்த்தோம். அது இப்ப நாங்க விட்டுறோம். விட்டுட்டு விஷயத்துக்கே வாரோம். நெடுக நேரடியா விஷயத்துக்கே வாரோம். இந்த உங்களோட புக்ல இந்த கடைசி அட்டை அந்த 2 பக்கம், கடைசி அட்டையில 2 பக்கத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு மேலோட்டமா பார்த்துட்டு விரிவா பார்க்க தேவை நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த வாசிச்சீங்கன்னா விளங்கிக்கும், விளங்குது பாது. சூரத்து நூறை நீங்க ஆரம்பத்திலிருந்து வாசிச்சிருந்தா அந்த எங்க போட்டு இருக்கிற அந்த பகுதி உங்களுக்கு வளரும். அப்ப நாங்க அதான் தவிர்க்கிறோம். சும்மா மேலோட்டமா பார்த்துன்னு போறோம் வேகம். இப்ப சூரத்து நூறுல கருத்து தொடர்ச்சி அப்படின்னா நாங்க சொல்ல வரேன்டா, நான் குரானை படிக்கும் போது, குரான்ல எந்த சூறாவையும் சூரத்து நூறோ வேற எந்த சூறாவையும் படிக்கும் போதோ அந்த முழு சூறாவும் என்ன கருத்தை மொத்தமா சேர்ந்து சொல்லுது. மொத்தமா அந்த சூறா என்ன கருத்து சொல்லுது, அந்த கருத்து எப்படி ஒரு தொடராக போகுது, ஒரு தர்க்க ரீதியான ஒழுங்க ஒரு தொடராக போகுது, எப்படி பார்த்து கொண்டது ஆகும். அப்ப அந்த சூறாவே எங்களுக்கு விளங்குற மாதிரி உடச்சி துண்டு துண்டா விளங்கா. அந்த வகையில நாங்க இத போட்டுக்கொண்டு போறோம். முதலாவது நாங்க பார்க்கிறோம் சூரத்து நூறுல முதல் வசனம் ஒரு வித்தியாசமான வசனம். இல்ல முதலாவது வசனத்தை போட்டு இல்ல, நீங்க உங்களோட இந்த புத்தகத்துல பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது வசனம் சூரத்துன் அன்சல்நாஹா வ ஃபரத்நாஹா வ அன்சல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத்தின் வ அன்சல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத்தின் லஅல்லக்கும் ததக்கரூன் இது அந்த சூறால முதலாவது வசனம். அந்த முதலாவது வசனத்தை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டு நாங்க இருக்குவார். அதுல வேற இந்த சொற்பிரயோகம், இந்த சொல் பைனா, இது இதே சூறால இன்னொரு இடத்துல முபையினாத் வருது. இன்னொரு இடத்துல இப்படி வந்து யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத் வருது. இப்படி முழு இந்த ஜுஸு இந்த சூரத்து நூறுல 7 முறை இந்த ஆயத்து திருப்பி வருது. ஒரே கருத்து, சொல் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் கருத்து உண்டு. பைனாத்தண்டா தெளிவுபடுத்தும் வசனங்கள், ஆயாத்தும் பையினா தெளிவான வசனங்கள், ஆயாத்தும் முபையினா தெளிவுபடுத்தும் வசனங்கள். யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத், அல்லாஹ் உங்களுக்கு ஆயத்துக்களை தெளிவுபடுத்தி சொல்கிறார். அப்போ ஒரே கருத்து ஏற்காது, கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாட்டோட ஒரே கருத்து. இந்த சொல்ல இந்த சூறா இந்த பிரயோகத்தை இந்த சூறா 7 முறை பாதித்து. ஏன்னா இதுல என்ன சொல்ல வரேன் என்றால், நீங்க குரான ஒரு சூறாவை படிக்கும் போதோ அந்த சூறால கூடுதலாக ஏதாவது உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னு பார்த்துக்கிறோம். பார்த்தா சூறா வரமுறை லேசா. உதாரணம் சொல்லுங்களேன், சூரத்துல் பக்கரால தக்வா என்ற சொல், அதுல பல வகையான பிரயோகம், இத்தக்குவன்னு சொல்லியோ அல்லது தக்குவான்னு சொல்லியோ அல்லது முத்தகீன்னு சொல்லியோ, தக்குவான பிரயோகம் 40 முறை. வேற எந்த சூறாலும் இவ்வளவு முறை வந்து. சூரத்து தௌபால இந்த தௌபா என்ற சொல், தாப அல்லது தூபு அல்லது தௌவா, இந்த சொல் 17 முறை. வேறொரு சூறாரையும் அவ்வளவு முறை வந்து. சூரத் தௌபா தவிர வேற எந்த சூறாரையும் தௌபான்னு சொல்லி இவ்வளவு முறை வந்து 17 முறை வந்து. அப்ப அல்லாஹ் ஏதோ ஒரு கருத்துக்கு அழுத்தம் கொடுக்க விரும்பினால் அதை திருப்பி சொல்லுவோம். அடுத்த நாள் இப்படி விலைக்குள், இப்படி எண்ணி பார்த்து கூட விலைக்குள்ளே. அந்த வகையில் இந்த சூறால உங்களுக்கு தெரியும் 64 வசனம், 64 வசனத்துல 7 முறை வந்து. இப்படி தொடங்கும் போது வந்தது, தொடங்கும் போது வந்து திரும்ப 34வது வசனத்துல வந்து இன்னொரு முறை.
அதற்கு சட்டங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சோன்ன, அதாவது விபச்சார தண்டனைக்கான சட்டங்களை சொல்லி, விபச்சாரத்தை தடுப்பதற்கான இந்த சட்ட ஒழுங்குகளை சொல்லி முடிச்சோன்ன, திரும்ப இதே வசனம் இன்னொரு முறை வந்து திரும்பவும் இன்னும் சில சட்டங்களை சொன்ன, திரும்பவும் இதே வசனம் வந்து அல்லது யுபையினுல்லாஹு ஆயாத்தும் வந்து இப்படி திருப்பி இந்த வசனம் வந்து தான். இது இந்த சூரான முதலாவது ஆயத்து. சூரத்தும் அன்சல்நாஹா வ ஃபரத்நாஹா வ அன்சல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத் லஅல்லக்கும் ததக்கரூன். இந்த ஆயத்துல தான் ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த சொற்பிரியும் ததக்கரூன் என்று சொற்பிரியும் ஏன் அப்படி அல்லாஹ் விளக்கி சொல்றாருண்டா, வன்சல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத்தின், தெளிவான வசனங்களை அல்லாஹ் இந்த சூறாவில் இறக்கி இருக்கிறான். லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக, நீங்கள் உணர்வு பெறுவீர்கள் என்பதற்காக சொல். இந்த சொல் ததக்கரு, அந்த சொல் அரபு மொழி கொஞ்சம் தெரிஞ்சாக்கிறது. இது மேல தத்ததக்கரு தான் இந்த சொல். தத்ததக்கரு இல்லதான் ததக்கரு அன்னு வந்தது. இதுவும் மேல உங்களுக்கு தெரியும் திக்ர் என்ற சொல் இருந்து வந்தது. திக்ர் என்றால் நினைவு கூறுதல் என்று கருத்து. ததக்கர என்றால் உணர்வு பெறுறன்னு கருத்து. உணர்வு பெற்றா என்ற பிரயோகம் தான். நீ அந்த பிரயோகம், இந்த அரபு மொழி பிரயோகங்களை சொல்ல தேவையில்ல, நிறைய பேருக்கு அது விளங்க மாட்டாது. சும்மா நாங்க மொழிபெயர்ப்போம். உணர்வு பெறுதல் கருத்து. நீங்கள் உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இவ்வாறு இந்த வசனங்களை மிகவும் தெளிவாக தந்திருக்கிறார் இந்த ஆயத்து. அப்போ ஏன் இந்த லஅல்லக்கும் ததக்கரும் என்று சொன்னதற்கான காரணம் என்னது என்றது அடுத்த விஷயம், நாங்கள் வழங்க வேண்டிய அடுத்த விஷயம். அப்ப எனவே ஒன்று, இந்த ஆயாத்தும் பையினாத் முபையினாத் முபையினா லக்குமுல் ஆயாத் என்று இப்படி திருப்பி சொன்னதும். இரண்டாவது, இந்த ததக்கரும் இந்த சொற்பிரயோகத்தை பாவிச்சது முதலாவது வசனத்துல, சூறான முதலாவது வசனத்துல அல்லாஹ் தஆலா ஏன் பாவிச்சார் என்ன கருத்து அது கொடுக்கும். அடுத்த விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னா, அந்த முதலாவது சூறாவில் இருக்கிற மூன்றாவது விஷயம் என்னன்னா, சூரத்துன் அன்சல்நாஹா வ ஃபரத்னா, நாம் இறக்கிய கடமையாக்கிய ஒரு சூறா இது. அது நாங்கள் மொழிபெயர்ப்போம். நாங்கள் இறக்கிய கடமையாக்கிய ஒரு சூறா இது. சூரத்துன் அன்சல்நாஹா வ ஃபரத்னா. உங்களுக்கு தெரியும் எல்லாம் சூறா தான். இந்த சூறா மட்டுமல்ல, எல்லாமே சூறா. பக்ரா, ஆல இம்ரான், நிசா எல்லாமே சூறா. அப்ப நாங்க இறக்கிய சூறா எதுக்கேன்னு சொல்லணும். சூறா தானே இறக்குறது, இறக்குத்தானே வருது. எல்லா சூறாவும் சூறா தானே. இதுக்கு மட்டுமே சொல்லணும் விசேஷமா. என்னோட விசேஷம் ஒன்று இருக்க போய்த்தான் அல்லாஹ் இப்படி சொல்லிக்கும். ஏனைய சூறாக்கள் வார சட்டங்களும் இதே மாதிரி கடமைதான், கட்டாயம் செய்யும். ஏனைய சூறாக்களும் சூறாதான். சூறாதான் சொல்ற, வேற மாதிரி சொல்றது. ஏனைய சூறாவும் அல்லாஹ் இறக்கினதுதான், வேற ஒன்றும் எல்லாம் அல்லாஹ் இறக்கினது. அப்படி இருந்தும் இதை விசேஷமா சூறா ஆண்டும் அன்சல்னா ஆண்டும் பரதனா ஆண்டும் சொன்னால எல்லாரும் கூட அழுத்தம் காரணம் ஒன்று இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் அழுத்தம் கொடுத்து சொல்ல விரும்புவதாக இருக்கும். அதனாலதான் அப்படி சொல்லி இருக்கலாம். எனவே இந்த மூன்று விஷயங்களையும் நாங்க இன்ஷா அல்லாஹ் முடிச்சிட்டு பார்ப்போம். நான் சொல்ல வரேன் மூன்று விஷயங்கள். ஒன்று, இந்த பிரிவு பைனாக்கண்ட இந்த பிரிவு. இரண்டாவது ததக்கரு அந்த இந்த கரு. மூணாவது சூரத்துன் அன்சல்நாஹா வ ஃபரத்னாஹா அந்த இந்த சூறாக்கு சூறான்னு ஏன் சொல்லணும், எல்லாமே சூறாதானே, ஏன் இதை விசேஷமா சொல்லணும். அடுத்த இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க விஷயத்துக்கு வரும். இது மூலாவசனம். இந்த இதுல அந்த மூலாவசனம் இல்ல, அதனால நான் சொல்றேன். அடுத்து நாங்க பார்த்தால் இந்த சூறால முதல் 10 வசனங்கள்ல நாங்க இந்த பகுதியில காணும் விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட தண்டனைகள் சொல்றோம். எல்லாமே அதுதான். ஒன்று விபச்சாரம் செய்தல், திரும்ப கரு, அதாவது அபாண்ட சுமத்துதல். மூணாவது, கணவனோ மனைவியோ ஒருவர் மீது ஒருவர் குற்றஞ்சாட்டு, விபச்சார குற்றம் என்ன சாட்டத்தை. அடுத்து நாங்கள் அந்த 11 to 26 வயது உள்ள வசனங்களை காணும் ஒரு சம்பவம். அதையும் சொல்லி நாங்க சொல்ற ஒரு சம்பவத்தை காணும். மூணாவது நாங்கள் காண்றோம். அதை பிறகு அதாவது 27 to 34 வசனம் வரை உள்ள காண்றோம்.
விபச்சாரம் நிகழாது தடுப்பதற்கான சட்டங்கள் தான். ஒரு சமூகத்துல விபச்சாரம் நிகழாமல் இருக்கணும் என்றால் இந்த சட்டங்களை கடைபிடிக்க வேண்டும் சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்ற. அனுமதி கேட்டல், பார்வையை தாழ்த்துதல், பெண்கள் தங்களுடைய அழகுகளை மறைத்துக் கொள்ளுதல், திருமணம் முடித்துக் கொடுத்தல், திருமணம் முடிக்க வசதியற்றோர் கற்பு நெறியுடன் வாழுதல், விபச்சாரத்தை வியாபாரமாக்காது இருத்தல், இந்த சட்டங்கள் எல்லாம் குறிப்பா இந்த 6 சட்டங்களை நான் கண்டு பிறகு நாங்கள் விளக்கமா பார்ப்போம். இது ஒரு பகுதி, இந்த சூறார ஒரு பகுதி. இரண்டாவது பகுதிக்கு வரும். இரண்டாவது பகுதியில சூறால 2வது பகுதியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 37வது வசனம் அப்படித்தான் தெளிவுபடுத்துமா வசனங்கள் வந்திருக்கு. 34வது வசனம் தோல் பாருங்க, அது இருக்கு. அதற்கு ஆயாத்தும் முபையினாத்து, ஆரம்பத்துல பையினாத்துன்னு வந்தது, இங்க முபையினாத்துன்னு இருக்கு. 34வது வசனம். 35வது வசனத்திலிருந்து நாங்க பார்த்தால் இந்த பகுதியை தான், இந்த பகுதியை 34வது வசனத்திலிருந்து நீங்க அதை பார்த்துக் கொடுப்போம். நான் நினைக்கிறேன் 46வது வசனம் வரை, 46வது வசனம் வரை 35லிருந்து 46வது வசனம் வரை இந்த பகுதியை காண்றோம். ஒன்று காண்றோம், நோராவை காண்றோம். அல்லாஹு நூறு சமாவாதி வல் அர்த், அல்லாஹ் வானங்கள் பூமியில் ஒளியாக இருக்கிறார். ஒளியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு பிறகு ஒரு உதாரணம் சொல்லு. அல்லாஹ்வுடைய ஒளிக்கு உதாரணம் மசலு நூரிஹி கமிஷ்காத்தின் ஃபீஹா மிஸ்பாஹ் என்று ஆரம்பிச்சு அப்படியே அல்லாஹ்வுடைய ஒளிக்கு உதாரணம் சொல்லு. கடைசிக்கு முடிச்சிருக்காங்க யஹ்தில்லாஹு லிநூரிஹி மன் யஷா, அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு தன்னுடைய ஒளியின் பக்கம் வழிகாட்டுகிறார் முடிச்சிருக்கு. அப்ப இந்த அல்லாஹ் வானங்கள் பூமியின் ஒளி சொல்லிட்டு கடைசி முடிச்சிருக்கு. அப்படி அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு தன்னுடைய ஒளியின் பக்கம் வழிகாட்டுகிறார் முடிச்சிருக்கு. திரும்ப அடுத்த அதை முடிச்ச உடனே அடுத்து நான் காண்றோம் இறை நிராகரிப்பாளர்களின் செயல்களுக்கு உதாரணம், இறை நிராகரிப்பாளர்களின் செயல்களுக்கு உதாரணம் சொல்லி இந்த 2 உதாரணங்களையும் சொல்லுது. அதாவது வல்லதீன கஃபரு அமாலுஹும் கஸராபி அவ் கனுலுமாத்தின் சொல்லுது. ஒன்றும் இந்த நிராகரிப்பாளர்களை செயல்களை நாங்க காணல் நீர் என்று சொல்லலாம். அதாவது ஒன்றும் இல்லை, பெரிசா தெரியும், ஆனா ஒன்று காணல் நீர் சொல்றது. அல்லது இருட்டு, அந்த செயல்களால் உருவாவது சமூகத்துல அல்லது நாட்டுல ஒரு பெரிய இருட்டுல ஒரு தெளிவும் இருக்காது என்று குர்ஆன் 2 உதாரணங்களை சொல்லிருக்குது. நிராகரிப்பார்கள் ஏன் 2 உதாரணம் சொன்னதெல்லாம் நாங்க பார்ப்போம். இது 2வது. பிறகு என்ன செஞ்சிருக்கின்றா குர்ஆன் அதோட சேர்த்து என்ன சொல்லிருக்குன்னா அல்லாஹ் தஆலா பிரபஞ்ச பொருட்களையும் உயிரினங்களையும் காட்டி அல்லாஹ்வை துதிபாடுகையாக இருக்கின்றன என்று ஸ்டார்ட் பண்ணுது. குல்லும் கது அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹ், அனைத்துமே அல்லாஹ்வை எப்படி துதி செய்யணும், அல்லாஹ்வை எப்படி வணங்கணும் என்று பிரபஞ்ச பொருட்கள் எல்லாமே அறிந்திருக்கிறது என்று சொல்லிட்டு அல்லாஹ் சில பிரபஞ்ச பொருட்களை அப்படியே சொல்லிக் கொண்டு போறோம். இதான் இந்த சூறால நடுவுல இருக்கிற பாதை, சரியா நடுப்பாதைன்னு சொல்லி ஏறத்தாழ நடுப்பாதைன்னு சொல்லி இந்த பாதையை நான் சொல்லுவேன். இது அடுத்த பாதை. இதுவும் போய் 46வது வசனத்துல முடியும் போது திரும்பவும் இந்த வசனம் வரும். தெளிவுபடுத்தும் வசனங்கள் என்று திரும்பவும் 46வது வசனமும் லக்கது அன்ஸல்னா ஆயாத்தின் முபையினாத் திரும்பவும் வரும். லக்கது அன்ஸல்னா ஆயாத்தின் முபையினாத் வல்லாஹு யஹ்தி மன் யஷா இலா சிராத்தின் முஸ்தகீம் இந்த அதுவும் முடியும். திரும்ப 46வது வசனத்திலிருந்து நாங்க பார்த்தால் 46லிருந்து 57 வரை உள்ள வசனங்கள் நாங்க பார்த்தால் அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளை பத்தி சொல்றதை பார்ப்போம். வாயால மட்டும் ஈமான் கொண்டு ஏற்கனவே சொன்ன அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றாமல் அதனை ஏற்பதற்கு பின்வாங்குபவர்களை பற்றி சொன்னப்ப நாங்க அதோட சேர்த்து குர்ஆன் சொல்லிருக்கு, அதோட இணைச்சி குர்ஆன் சொல்லிருக்குது. அதே சூறால இஸ்லாம் வெற்றி பெற்று தீரும், முஸ்லிம்கள் கண்டிப்பாக ஒரு ஹிலாபத்தை அமைப்பார்கள், ஆனா அதுக்கு இன்னின்ன ஷரத்துகள் இருக்குன்னு சொல்லி 55வது வசனத்தை சொல்லு.
55வது வசனத்தை நீங்க ஓதி பார்த்தால் அந்த வசனத்துல வாதல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலு ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களை சொல்லு. அதான் நாங்க 55வது வசனத்துல காண்ற பகுதி. இது இந்த சூறால வர 3வது பாதி நாங்க சொல்றோம். 3வது பாதி நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி விபச்சாரமும் அதனை தடுப்பதற்கான சட்டதிட்டங்களும், 2வது பாதி அல்லாஹ் நூறு ஸமாவாத்தி வல் அர்த் அந்த கருத்தை வழங்கப்பட்டிருப்பார். 3வது பாதி இந்த பாதி அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்காது விலகி செல்கின்ற முனாஃபிக்குகள் அந்த கருத்தை சொல்லுவார். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா மனிதர்கள் முஸ்லீம்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆட்சிய அதிகாரத்தை சிலாசத்தை கொடுப்பான்னு சொல்லி வாக்குறுதி அளிக்கிறவர். சில ஷரத்துகளோ அப்படின்னு சொல்றது 3வது பாதி. இப்ப நாங்க அடுத்த பாதி வருவோம். 4வது பாதி நாங்க என்ன காண்றோம்னா மேலும் சில சட்டம் மேலும் சொன்ன ஏற்கனவே அந்த ஆரம்ப பகுதியில் சொன்ன சட்டங்கள்ல சில விடுபட்ட சட்டங்களைத்தான் அடுத்ததாக நான் காண. அதாவது ஒன்று சிறு பிள்ளைகள் அனுமதி பெற்றல் சம்பந்தமான சட்டம். 2வது முன்னுக்கு நாங்க பார்த்தோம் பெண்கள் தங்களுடைய அழகை வெளிக்காட்டக்கூடாது. இதுல ஒரு சலுகையை பார்ப்போம். அந்த விஷயத்துல ஒரு சலுகை உண்ட இந்த பாதி சொல்லு நாங்க பார்ப்போம். பின்னால அத 60வது வசனம் சொல்லு. திரும்ப உறவினர்கள வீட்டுல உண்ணுவதற்கான சலுகை ஏன் நான் சொன்னேன் இன்ஷா அல்லாஹ் நாங்க பின்னால பார்ப்போம். தொடர்பு இல்லாத மாதிரி மன உண்மையில நெருங்கிய தொடர்பட்ட ஒரு வசனம் அது நாங்க பின்னால பார்ப்போம். அத இது நாங்க பார்க்கிறோம் இந்த சூறால வர 4வது பாதி. கடைசிக்கு லாஸ்டா இந்த சூறா முடியும் போது இப்படி முடியும். உண்மையான மூமின்கள் யாரு, போலிகள் யார் கண்டுபிடி. அந்த ஆயத்தை நாங்க கொஞ்சம் தொடங்கி பாருங்க. இன்னமல் முஃமினூ அதான் ஸ்டார்ட் பண்ண. மூமின்கள் என்றாலே யார் என்றால் இன்னமா அந்த சொல்லுக்கு அரபு மொழில ஹரஃபு ஹாஸ் சொல்ற வரையறுத்து சொல்றேன்னு சொல்லுவோம். மூமின்கள்னா இவங்க மட்டும்தான் சொல்றதா இன்னமா சொல்ற. அப்படி சொல்லி ஒரு பொதுவான வேலையில் இருக்கிற நேரம் இதற்கான மாஹு அலா அம்ரின் ஜாமிஇன் ஒரு பொதுவான வேலையில் இருக்கும்போது அனுமதி கேட்டுக் கொண்டுதான் போவார்கள் என்ன சொல்லு. நாங்க பின்னால விரிவா விளக்கமா பார்ப்போம். அதை சொல்லு. திரும்ப போலிகள் யாரு, மூமின் என்று சொல்லிக் கொண்டாலும் உண்மையாக போலியாக நடிப்பவர்கள் யாரு என்று கடைசியா சொல்லி இந்த சூறா இந்த 62 64 வரை சொல்லி சூறா முடியும். இதுதான் இந்த சூறாட முழு பகுதி. நீங்க வாய்ச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பட்டிருக்கு. இல்லாட்டி ஒரு பொதுவான பிக்சர் ஒன்று வந்துருக்கு. அடுத்தது பாருங்க. இப்ப நாங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சூறாவுக்கு நாங்க எப்படி தலைப்பு சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம். இந்த சூறாவை கவனமா அவதானிச்சா நான் நினைக்கிறேன் அல்லாஹ்வால இப்படி சொல்லலாம். ஒன்று காம உணர்வை நெறிப்படுத்துவதற்கான சட்டங்கள் போதனைகள் ஒரு பக்கம் இந்த சூறாது ஒரு பக்கம் இருக்கிற இந்த பாது நிறைய பார்த்து தானே அந்த பாது உண்டு. 2வது இந்த சூறா நாங்க 2வது என்ன காண்றோம்டா இந்த சட்டங்களை இப்ப காம உணர்வை நெறிப்படுத்தும் இந்த சட்டங்களை சொல்லும் போது குர்ஆன் களத்தில் இருந்து கொண்டுதான் சொல்லியிருக்குன்னு போராடி கொண்டேதான் இது சொல்லியிருக்குன்னு வரும். அது எப்படி எங்களுக்கு தொடங்குதா ஒன்றும் ஹதீஸுல் இஃப்க்ல வரும். அது அபாண்டஜிமத்து 2வது சம்பவம் தானே. சம்பவத்துல பின்னாடி இந்த விளங்கினா இந்த மாதிரி பிறகு அதை நாங்க பின்னால இன்ஷால்லா வழங்குவோம். 2வது 55வது வசனம். 55வது வசனம் நாங்க நேரத்தோட பார்த்தது போல முனாஃபிக்குகளை பத்தி சொல்லிக்கொண்டே வந்து முடியும் போதுதான் முஸ்லீம்களுக்கு நாம் அதிகாரத்தை கொடுப்போம், அவரை மார்க்கத்தை நிலைப்படுத்துவோம், அவர்கள் பாதுகாப்பான வாழ்வை கொடுப்போம் என்று வாக்குறுதி அளிச்சு அந்த வசனம். அந்த வசனத்துக்கு பின்னணியாக அமைஞ்ச சூழலை பார்த்தாலும் இந்த கருத்தை வளர்க்கும். போராட்ட காலத்துல இந்த வசனம் இருக்குதுன்னு சொல்லும். கடைசி வசனம் பொதுப்பணி நாங்க சொல்றோமே இதற்கான வாலா அம்ரின் ஜாமிஇன் அந்த வசனம் அந்த கருத்தை காட்டும். அந்த வருஷத்துக்கு பின்னணி அமைஞ்ச சம்பவமும் ஒரு போராட்ட களத்தை அல்லது ஒரு பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இறங்கின வசனம் சொல்லி வரும். பிறகு இந்த 2ஐயும் சேர்த்துதான் இந்த சூறாவை நாங்க பார்க்கணும். பிரதானமாக இந்த தலைப்பு அதாவது காம உணர்வை நெறிப்படுத்துவதற்கான சட்டத்திட்டங்கள் என்ற தலைப்பும்
தலைப்பு தான் பிரதானமா இந்த சூறா. ஆனா அதே நேரத்தில் குர்ஆன் அப்படி சொல்றது சட்டங்கள் இறக்கும் போது இறக்கினது சும்மா இல்ல, ஒரு சும்மா இறக்கல் ஒன்றுமே இல்லாம, சமூகம் இல்லாம, அதுக்கான ஒழுங்குகளும் இல்லாம ஒன்றுமே இறக்கல். போராடி கொண்டிருந்த ஒரு சமூகத்தை நெறிப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த சட்டங்கள் இறக்கினார் என்று எங்களுக்கு இந்த அந்த சூறால அடுத்த பாதையை பார்க்கிறதே ஹதீஸ்ல இருக்கோ 55 வசனமோ அல்லது கடைசி 62, 63, 64 வசனங்களோ பார்க்கும்போது இதை இந்த சூறாவை பத்தி நாங்க பொதுவாக சொல்லக்கூடும். இப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் விரிவாக அடுத்தது பார்ப்போம். நாங்க போன முறை இதை பார்த்தோம், லேசா சொல்லிங்க போங்க. இந்த சூரா இறங்கினது பனு அல் முஸ்தலக் அல்லது கஸ்வத்து மாஇல் மரிசி சொல்ற சீராட ரசூலுல்லாஹ்வுடைய கால வரலாற்றுல பனுல் முஸ்தலக் யுத்தம் சொல்றது அல்லது கஸ்வத்து மாஇல் மரிசி சொல்றது, ரெண்டுல ஒரு பேர். இந்த காலத்தை, இந்த சம்பவத்தை அல்ல இந்த யுத்தத்தை பின்னணியாக கொண்டுதான் இந்த சூறா இறங்கினான்னு சொல்றது தஃசீர் ஆசிரியர்கள் கருத்து. அதுல குறிப்பாக அந்த பனுல் முஸ்தலக் யுத்தத்தின் போது நாங்க பின்னால பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹதீஸ் லிஃப்க் என்ற சம்பவம் நடந்தது, ஆயிஷா நாயகி மீது இட்டு கட்டின சம்பவம் நடந்தது. அதை பின்னணியாக கொண்டுதான் இந்த சூறா இறங்கினான்னு சொல்றதுதான் தஃசீர் ஆசிரியர்கள் அபிப்பிராயம். இந்த யுத்தம் எப்ப நடந்ததுன்னு சொல்றதை பத்தி இப்படி ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்று ஹிஜ்ரி 5ல, இன்னொரு கருத்து ஹிஜ்ரி 6லன்னு சொல்லி ரெண்டு அபிப்பிராயங்கள் இருக்கு. பிறகு நாங்க நேரத்தோட பார்த்துட்டோம் இந்த சூறாட மைய கருத்து நினைச்சோம். முன்னால பார்ப்புக்கு முந்தி நாங்க பார்த்தோம் இந்த சூறா சொல்ல வர மைய கருத்துன்னு சொல்லி. அடுத்ததுக்கு வருவோம் நாங்க. இப்ப நாங்க இதை ஒவ்வொரு ஆயத்தா பார்க்க போறோம். பார்க்கிற நேரம் பார்க்க முந்தி நாங்க ரெண்டொரு விஷயங்களை விலகி கொண்டு பார்ப்போம். ஒன்று முதலாவது விஷயம் அல்ல, குர்ஆனுடைய சட்ட வசனங்களை பத்தி ஒரு பொது அபிப்பிராயம் சொல்லிக் கொள்வோம், விலகிக் கொள்வோம். அது புற விஷயத்துக்கு வருவோம். குர்ஆனுடைய சட்ட வசனங்கள் இந்த சட்ட நூல்கள அமைப்பு பேன்றது. சட்ட நூல்கள அமைப்பை பேணி குர்ஆன் சட்ட வசனங்கள் ஈட்டார். அதாவது வறட்சியான வசனங்களா ஈட்டார். அது சட்ட வசனங்களும் கூட எப்படி இருக்குமல்ல, இந்த நாங்க எங்களோட சாதாரண பரிபாசையில சொல்லுவோமே அரபியத்தின்னு சொல்லி பயிற்றுவித்தல் ஒழுங்கத்தான் அதுவும் பெற்று. சட்ட வசனங்கள் அமைப்ப குர்ஆனுடைய சட்ட வசனங்கள் எந்த சூறாலையுமே பெற்றிருக்கார். எந்த சூறாவை எடுத்து பார்த்தாலும் நாங்க அந்த சட்ட வசனத்துல அந்த இறுகின அமைப்பு, அந்த அமைப்பு குர்ஆனுடைய சட்ட வசனங்கள்ல பார்க்கவே இல்லை, எங்கேயுமே பார்க்க. அதே மாதிரி எந்த ஒரு சூறாலையும் சட்ட வசனங்களை சொல்ற எந்த ஒரு சூறாலையும் சட்டங்கள் மட்டும் நீக்காது. சட்டங்கள் மட்டும் நீக்காது. இந்த சூறாலையும் இல்லை, எந்த சூறாலையும். சூரத்துல் பக்கரா, நிசா, ஆல இம்ரான், வேற வேற எந்த சூறாவை நீங்க இருங்கோ, ஒரு சூறாலையாவது நீங்க பாருங்க சட்டங்களை மட்டும் சொல்லிக்காரு. அப்படி குர்ஆன்ல இல்லை எங்கே. உதாரணத்தை சொல்லுங்களேன். சூரத்து தலாக் அந்த சூறா, சின்னோரு சூறா, 12 ஆயத்துல. சூரத்துல் பக்கரால விடுபட்ட தலாக்கோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களை தான் அந்த சூறா சொல்லு. அதுல முதல் 5 வசனங்கள் தான் அல்லது 7 வசனங்கள் சரியா ஞாபகம் போதா சட்டங்கள் சொல். மற்ற ஒன்று சட்டமல். மீதி உள்ள 5 வசனங்களும் சட்டமல். இந்த அவாஜ் சட்டங்களை சொல்ற அந்த 7 வசனங்களுக்கு உள்ளாரையும் சட்டம் அல்லாத ஆயத்து நிறைவே. சட்டம் அல்லாத ஆயத்து நிறைவே. இப்ப திருப்பி அதை எடுத்து படிக்கலாம். உங்களுக்கு சிலருக்கு நல்லா விளங்கும் நான் சொல்றது. தலாக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தா விளங்கும். இது ஒரு சின்ன சூறா, சட்டத்தை சொல்ற சின்ன ஒரு சூறா, 12 வசனம். அதுல நிலைமை அப்படித்தான். அவ சூரத்துல் பக்கரா, ஆல இம்ரான், நிசா, மாயிதா இப்படியான சட்டங்களை சொல்ற சூறாக்கள் எடுத்து பார்த்தாலும் இது ஒரு பொது. இப்ப குர்ஆன் ஒரு நாளும் சொல்றது இல்ல, வெறும் சட்டங்களை மட்டும் சொல்றது.
சட்டங்களை சொல்ற அமைப்பும் கூட எப்படி இருக்கும் என்றால் இந்த அமைப்புல ஒரு உபதேசம் மாறி, சட்டங்கள் ஒரு உபதேசம் மாறி, ஏதோ ஒன்று உணர்த்துற மாறி, இப்படித்தான் குர்ஆன் சொல்லும். சட்டங்களை குர்ஆனுடைய பொதுவான போக்கு. அதாவது யாருமே குர்ஆனை சட்ட நூன்று மாத்திரக்கூடாது. அல்லாஹ்வுடைய விருப்பம். அல்லாஹ்வுடைய விருப்பம் எப்படின்னா, சட்ட நூல் யாரும் மாத்திரப்படும், சட்ட புத்தகம் யாரும் பார்க்கக்கூடாது. இதை பார்க்க உபதேச நூல் மாறி, ஒரு வழிகாட்டு நூல் மாறி தான் பார்க்கும். சட்ட புத்தகம் மாறி பார்க்க கூடாதுன்னு சொல்றது அல்லாஹ்வுடைய எண்ணம் விளங்கு. சட்ட வசனங்களை நாங்க வாசிச்சு போறது, குர்ஆன்ல வர சட்ட வசனங்களை வாசிச்சு போற நேரம் அதை நாங்க விளங்கு. இந்த சூறாலே நாங்க இப்ப பார்ப்போம், போற போக்குல பார்த்து கொடுப்போம். இது நாங்க சட்ட வசனங்களை பத்தி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன வந்தால், இந்த பின்னணியில தான், இப்ப நான் சொன்ன இந்த பின்னணியில தான் ஒரு குறிப்பிட்ட சட்டத்துக்கான முழு டீட்டெயிலையும் லேசில குர்ஆன் தராது, கொஞ்சம் தான் தர, மெயின் விஷயத்தான் தர. ரசூலுல்லாஹ் நான் விளங்கப்படுத்துவேன். இந்த சட்டங்களை டீட்டெயிலா விளங்கப்படுத்துற வேலை ஹதீஸ் தான். இதனாலதான் அதிகமான குர்ஆன் சட்ட வசனங்களுக்கு அந்த வசனத்தை மட்டும் வச்சு விளக்கம் எடுக்கல, சட்டத்தை உருவாக்கிய விளைக்கொள்ளலாம். அது அல்லாஹ்வுடைய நோக்கம். சட்டம் சொல்றாரு, நான் ஏற்கனவே சொன்னேன், சட்டங்களை சொன்னாலும் சட்ட வசன அமைப்புல சொல்ற நோக்கம். எனவே அந்த ஒரு நாள் குர்ஆன்ல எந்த விதிவிலக்கான சில ஆயத்துக்களை தவிர மிச்சம் அதிகமான ஆயத்துக்களை மட்டும் வச்சு சட்டத்தை எட்டு. கண்டிப்பா ஹதீஸ் தேவைப்படும். நிறைய ஹதீஸ்களை சேர்த்துதான் நாங்க சட்டங்களை ஏற்றோம். இதுதான் நாங்க பார்க்கிற சட்ட வசனங்கள்ல பார்க்கிற இன்னொரு ஆக முக்கியமான உண்மை. எனவே குர்ஆன் சட்டம் சொன்னாலும் அதுவும் உபதேசம் மாறுதான், உபதேச அமைப்பை தான் பெற்று ஆன்மீக ரீதியான சொற்பிரயோகங்களே, சட்ட வசனங்கள்ல ஆன்மீக ரீதியான சொற்பிரயோகங்களே, உபதேச சம்பந்தமான வசனங்கள். இதான் குர்ஆன்ல நாங்க பார்க்கிற பொது உண்மை. இது எல்லா இடங்களுக்கும் பொருள். அதனாலதான் இன்னொரு கடைசியா இன்னொன்று சொல்லி நாங்க முடிப்போம். எந்த ஒரு சட்டத்தையும் குர்ஆன்ல ஒரு இடத்துல பார்க்க, உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோமே, குடும்ப வாழ்வு வச்சுக்கொள்வோம். குடும்ப வாழ்வோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் ஒரு இடத்துல குர்ஆன்ல பார்க்க சிதறி தனி நிறைய சூறாக்கள் சிதறி நான் சொல்லுவேன். இது எல்லாத்துக்குமே பொருள். குற்றவியல் சட்டங்கள் சொல்லுங்க, வேற வேற என்னென்ன சட்டங்கள் சொல்லுங்க, எந்த சட்டத்தையுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்க பார்ப்போம். இது காரணம் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன காரணம். அல்லாஹ் ஒரு நாள் சட்ட புத்தகம் கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்க, ஒரு சம்பவத்தை பின்னணியா கொண்டுதான் இந்த சட்டங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றுல ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பொறுத்துதான் இந்த சட்ட வசனங்கள் கிடைக்கும். அப்படி ஏனைய சட்ட வசனங்கள் எல்லாம் இறங்கு. சட்ட புத்தகம் ஒன்று எழுதுற மாதிரி ஒரு சட்ட அறிஞன் சட்ட புத்தகம் ஒன்று எழுதுற மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல உட்கார்ந்து இல்லை, கருத்துக்குள்ளாடி இருந்து சட்ட வசனங்களை போற போக்களை சொல்லிட்டு போ. எந்த உண்மையைத்தான் நாங்க அடுத்ததா குர்ஆனுக்கு வரும். இப்ப நாங்க இந்த வசனங்களை பார்க்கறதா. அந்த மோலா வசனத்தை நான் கொஞ்சம் பார்த்துட்டு இப்போ முன்னுக்கு நாங்க சில கேள்விகளை சொன்னோமே இந்த மோலா வசனத்தை பத்தி, அதை பதில் சொல்லிக் கொண்டே நாங்க போவோம். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நாங்க சில குர்ஆன்ல சில விஷயங்களை நினைவு கொண்டு போவோம். மூணாவது, இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டங்களை பத்தி ஒரு பொது விஷயத்தை படிச்சு கொள்வோம். விலைக்கோள் அப்பான பின்னால வார சட்டங்களை விலைக்கோள் லேசா இருக்கும். நான் சொல்ல வர கருத்தை விலைக்கோள் லேசா இருக்கும். குற்றவியல் சட்டங்களை இஸ்லாமிய கண்ணோட்டத்துல குர்ஆன்ல ஹதீஸ்ல இது நாங்க பார்க்கும்போது இப்படி ரெண்டாட்டு இருக்கு. அது ஹுதூத் என்றும் தஅஸீர் என்று சொல்லியும் ரெண்டாட்டு இருக்கு. நான் அதை தொடர்ந்து போகும்போது ஒன்று சொல்லிக் கொண்டேன். சில நேரங்கள்ல நான் நிச்சயம் சுருக்கமா சொல்றதால முழு சந்தேகங்கள் வரையும் வந்தா கடைசியில கேட்டுக்கொள்ளும். சந்தேகம் இந்த எழுதி வச்சுக்கணும், கடைசியில கேட்டுக்கொள்ளும். என்ன விளக்கமா விரிவா சொல்ற நோக்கம் இல்லை, லேசாத்தான் பார்த்துன்னு போகும். தஅஸீர் என்றும் ஹுதூத் என்றும் நாங்க ரெண்டா பிரிக்கிறோம். அப்ப ஹுதூத் என்றால் சில குற்றங்களுக்கு அல்லாஹ் வரையறுத்து தண்டனை சொல்லுது. வரையறுத்து சொன்ன தண்டனைகளுக்கு தான் ஹுதூத்ன்னு சொல்லுது. இன்னும் சில குற்றங்களை குர்ஆனும் ஹதீஸும் குற்றங்கள் சொல்லி, ஆனா அதுக்கு இதுதான் தண்டனை வரையறுத்து சொல்ல, அதுக்கு தஅஸீர்ன்னு சொல்லுது. தர்ம வட்டின்னு வச்சுக்கொள்ளுங்க, வட்டி ஹராம்னு சொல்லிருக்குது, அது பெரிய பாவம் எல்லாம் சொல்லிருக்கிறான். ஆனா என்ன தண்டனைன்னு சொல்ல,
அல்லது சொல்லுங்க பதுக்கல் வச்சுக்கொள்வோம். பதுக்கல் ஒரு குற்றம் ஹதீஸ் சொல்லி இருக்குது. ஆனா என்ன தண்டனைன்னு சொல்ல. லஞ்சம் எடுத்தல் வைங்கோ, லஞ்சம் எடுத்தல் ஹராமன்னு சொல்லி ஹதீஸ் சொல்லி இருக்குது. ஆனா என்ன தண்டனைன்னா ஹதீஸ் சொல்ல. வரையறுத்து இதுதான் தண்டனைன்னு சொல்ல. அந்த மாதிரி தண்டனைகளுக்கு, அந்த மாதிரி குற்றங்களுக்கான தண்டனையை வகுத்தல் அதுக்கு தாசீரன்னு சொல்ற. சிலர் குர்ஆனும் ஹதீஸும் வரையறுத்து சொல்றது, இந்த குற்றத்துக்கு இதுதான் தண்டனைன்னு வரையறுத்து சொல்றது. ஒரு வரையறுத்து சொல்லி இருந்தால் அதுக்கு தான் ஹுதூத் சொல்ற. அது களவு, விபச்சாரம். அடுத்தது விபச்சாரம் என்று அவதூறு சொல்லுது. இதெல்லாம் வரையறுத்து குர்ஆன் சொன்ன சட்டம். விபச்சாரத்துக்கு என்ன தண்டனை வரையறுத்து சொல்லிருக்கு, அவதூறு சொல்றதுக்கு என்ன தண்டனை சொல்லிருக்கு, கனவுக்கும் என்ன தண்டனை சொல்றது. இது அல்லாத சில குற்றங்கள் இருக்குது. அது கருத்து வேறுபாடு இருக்கு. அதுல இது ஹுதூதா இல்லையான்னு, ஹுதூதுல வரையறுத்து சட்டமா அல்ல இல்லையான்னு கருத்து வேறுபாடு. அதை நாங்க படிக்கிற நோக்கம் இல்லையே, நோக்கம் இல்லை. சரியா? நாங்க சொல்ல வர விஷயத்துக்கு குர்ஆன்ல இன்னும் சில சட்டங்கள் இருக்கு. உதாரணமா குற்றவியல் சட்டங்கள்ல அதுக்கு ஹிராபான்னு சொல்றோம், பகின்னு சொல்றோம். குர்ஆன்ல சொன்னது நான் சொல்றேன், ஹிராபா பகின்னு சொல்றோம். ஹிராபாண்ட இந்த பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் குற்றச்செயல் ஹிராபா சொல்றோம். விளக்கமா இப்ப நாங்க பாக்குற நோக்கம் இல்லை, கருத்து மட்டும் சொல்றேன். ஹிராபா சொன்னா பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் குற்றம் ஹிராபான்னு சொல்றோம். பகி என்றால் இஸ்லாமிய அரசுக்கு எதிராக புரட்சி செய்து, அரசுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக அரசுக்கு எதிராக புரட்சி, இஸ்லாமிய அரசுக்கு எதிராக புரட்சி. உதாரணமா எனக்கு இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன், ஆனா இந்த குரூப் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த பொருத்தம் கண்டு அந்த இஸ்லாமிய ஆட்சியாளனுக்கு எதிராக புரட்சி செய்யுது, இஸ்லாத்துக்கு எதிராக, அதுக்கு சொல்ற பகின்னு சொல்ற. இதையும் குர்ஆன் சொல்லிருக்கு, ஹிராபாவையும் சொல்லிருக்கு, கலவை சொல்லிருக்கு, விசாரத்தை சொல்லிருக்கு, அவதூறு சொல்லலை சொல்லிருக்கு. அப்ப இப்ப நாங்க என்ன இங்க சொல்ல வர, இந்த குற்ற செயல்களுக்கு எங்க குர்ஆன் சொல்லி இருக்குது போய் பார்த்தா எங்க அதுக்கான தண்டனை சொல்லுது. இப்ப உதாரணமா ஹிராபா அல்லது பகி அல்லது களவு, இந்த குற்றங்களுக்கு குர்ஆன் எங்க சொல்லிருக்குன்னு போய் பார்த்தால் அதுக்கு முதலாவது இந்த குற்றங்களுக்கு ஒரு வசனம் அல்ல 2 வசனம் தான் பார்க்கும். அதுக்கு மேல கொண்டு சொல்லு உச்சம் குறைவாகத்தான் நான் விளங்கப்படுத்து. களவு ஒரு குற்ற செயல், அதுக்குதான் தண்டனை, அவ்வளவுதான் சொல்லு, கொஞ்சம் சொல்லு, 2 வசனம் தான் இருக்கு. ஹிராபா என்ற குற்ற செயலுக்கு ஒரே ஒரு வசனம், பகிக்கும் அதே மாதிரி ஒரே ஒரு வசனம், அதோட முடிச்சு. அதுவும் எங்க சொல்லிருக்கும் என்றால் சூறாக்கள் ஆரம்பத்தில் ஒரு நாளும் வராது, இடையில யாரும் வரும், தூரத்துலாம் வரும், இடையில ஒளிச்ச மாதிரி இருக்கும், தேடித்தான் கண்டுபிடிக்கணும். அப்படித்தான் அந்த வசனங்கள். இது பொதுவா நாங்க காண்டு வருவோம். எல்லா இந்த குற்ற செயல்களையும் குர்ஆன்ல நாங்க பொதுவா இப்படி காணும். தண்டனைகளை சொல்ல வந்தால் இந்த அமைப்பு தான் காணும். உதாரணம் குடின்னு எடுத்துக்கொண்டால் குடிக்கு தண்டனையை சொல்லல குர்ஆன். குடி, அதாவது மது குடித்தல், இதுக்கு தண்டனை சொல்லல குர்ஆன். எங்க பாவம் சொல்லிக்க, அது ஒரு பாவம் குற்றம் சொல்லுது, தண்டனையும் சொல்லு. ரித்தத்துன்னு சொல்லுவோம், ரித்தத்துல மதம் மாறும், குர்ஆன் எங்கேயுமே சொல்லல. ரித்தாக்கு தண்டனையை சொல்ல, ரித்தத்தை குற்றம் என்றெல்லாம் சொல்லிருக்கு, ஆனா தண்டனையை குர்ஆன் எங்கேயுமே சொல்லு. குர்ஆன் சொல்லு, ஹதீஸ் இருக்கு, அது வேற நாங்க பார்க்கணும். சொல்ல வர குர்ஆனை பத்தி ஒன்றுமே சொல்லு. சரி, அப்ப குற்றம் சொல்லி இருந்தாலும் தண்டனை எங்கேயுமே சொல்ல. அப்ப இந்த மாதிரி இந்த தண்டனைகளை போய் குர்ஆன்ல நாங்க அவதானிச்சோமாக இருந்தால், குற்றவியல் சட்டங்களை குர்ஆன்ல அவதானித்தால் அதை விரிவுபடுத்தி சொல்லலாம். இரண்டாவது, எந்த சூறாவையும் ஆரம்பத்தில் எடுத்து விரிவுபடுத்தி விளக்கப்படுத்தி சொல்லல. இது இரண்டாவது. குர்ஆன் என்ன கூட வலியுறுத்தி இருக்கு என்றால், பாவங்கள் செய்யறது அல்லாஹ், பாவங்கள் செய்யும் போது அல்லாஹ்வை பயப்படணும், தௌபா கேட்கணும், இதைத்தான் கூட சொல்லு. பாவங்களை பத்தி சொல்ல வந்தா அதுக்கு என்ன மாதிரி பாவம் சொல்லிட்டு தௌபா செய்யுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் தான் கூட சொல்லு.
தண்டனைகளை உலகத்துல தண்டனை சொல்றது அது குர்ஆன் ஒரு விஷயமா எடுக்கல், அது ஒரு விஷயமா எடுத்து அதை விளங்கப்படுத்தி அப்படியெல்லாம் செய்யல. வேற சொல்லுங்களேன், களவெடுத்தால் கையை வெட்டுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல வசனம் இல்லை. இரண்டாம் முறை களவெடுத்தா என்ன செய்யற? குர்ஆன் இல்லை. எவ்வளவு களவெடுத்தா கையை வெட்டுற? அதுவும் குர்ஆன் இல்லை. எப்படி களவெடுத்தா கையை வெட்டு? உதாரணமா தோட்டத்தில் இருக்கிற வாழை போலே வெட்டிட்டு போறான், கையை வெட்டிடுமா? குர்ஆன் சொல்லல. அதை பத்தி ஒண்ணு சொல்ல. எவ்வளவு இருக்கணும்? ஒரு 10 ரூபா களவாடினாலும் கையை வெட்டணுமா? அல்லது எவ்வளவு களவாடினா கையை வெட்டணும்? குர்ஆன் அதை சொல்ல. டீட்டெயில் உண்டு. களவை பத்தி வந்தா விரிவா விளக்கமா சொல்லு. இதே தான் இந்த ஹிராபா பகி இதெல்லாம் இப்படித்தான் காணும். குர்ஆன்ல பொதுவா இப்படித்தான் காணும். சரியா? குற்றவியல், அதாவது குற்றங்களை குர்ஆன் சொல்லும் போது குற்றங்கள் என்று சொல்லிட்டு அதை தௌபா கேட்கிறது, அதோட சம்பந்தப்படுத்தி சொல்றதுதான் கூட. தௌபா கேட்கிறது பெரிய ஒரு குற்றம் சொல்றது, அல்லாஹ்வுடைய பயம் உனக்கு இருக்கும்னு சொல்லி இந்த கருத்தை சொல்றதுதான் சரிக்கும் குர்ஆன். அது ஒரு குற்றம், அதுக்கான தண்டனை இப்படி உலகத்தில் இப்படி தண்டிக்கணும், இப்படி விசாரிக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இப்படி எல்லாம் எங்க சட்ட புத்தகங்கள் இருக்குது. அப்படியே நான் சொன்னது இல்லை குர்ஆன், அப்படி இல்லை. ஆனா அதை இப்ப நான் சொல்ல வரேன். இந்த இது மட்டும் நான் சொல்ற விபச்சாரம் இது மட்டும் இதுக்கு விதிவிலக்கு. நாங்க சொன்ன இந்த கருத்துக்கு விபச்சாரம் மட்டும் விதிவிலக்கு. இதை மட்டும் விரிவா சொல்லு. ஏனைய குற்றங்களை விட, அதாவது இதுகளை விட கூட சொல்லு. களவு, சருக்கா, இதை விட கூட சொல்லு. அதுக்கு கிட்டத்தட்ட 10 ஆயிரத்துக்கு செலவற்று. ஒன்று. இரண்டாவது, அதிலிருந்து தடுப்பதற்கு, விபச்சாரம் நிகழாமல் தடுப்பதற்கு இன்னும் கொஞ்சம் சட்டங்களை சொல்லு. அதுக்கும் ஒரு 10-15 வசனம் இதனால காணும். இந்த சூறால காணும். அதை தனியே எடுத்துங்க இருக்கு. இந்த சூறால பாருங்க, தொடர்ந்து நெட்டிக்காதுல ஒரு வசனத்தோட அடுத்து 2வது வசனம் பாருங்க. இந்த பாருங்க, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத்த ஜல்தான்னு சொல்லி தொடங்கி போயிடும். 1வது வசனத்துக்கு அடுத்த வசனமே இது குர்ஆன் விதி விலக்கு. குர்ஆன் பொது போக்க விட வித்தியாசம் விலக்கு. இப்ப பாருங்க, இப்ப நாங்க அடுத்ததுக்கு வருவோம். இந்த பிரியோகத்தை பாருங்க, அதுல இருக்குது. நான் இந்த தெளிவுபடுத்துறதுக்காக எழுதுறேன். லஅல்லக்கும் ததக்கரும் அந்த பிரியோகத்தை எடுத்துக்கொள்வோம். அங்க இருக்கிற லஅல்லக்கும் ததக்கரும் என்று இந்த சொல்ல எடுத்துக்கொள்வோம். இந்த சொல் நாங்க இந்த நல்லுபதேசம் பெறுவதற்காக மொழிபெயர்த்தாலும், மொழிபெயர்ப்பு அவ்வளவு திருப்தியான மொழிபெயர்ப்பு என்றாலும் சரி, இந்த ததக்கரும் என்ற சொல்லுக்கு என்ன கருத்து என்றால், இந்த பிரயோகத்திலிருந்து அது வந்து திக்ர் என்ற பிரயோகத்திலிருந்து வரும். திக்ரண்டா என்னது? நினைவு கூர்ந்தார். அவங்களுக்கு தெரியும் திக்ர் செய்யறேன்னு சொல்லுவோமே, நினைவு கூறல். ததக்கரும் உணர்வு பற்றான். பழச நினைச்சு, உதாரணமா நாங்க சொல்லுவோமே, இப்ப பழைய ஒரு விஷயத்தை நினைச்சோட மனசுக்கு எடுத்தோடனே கவலை வரும், இல்லாட்டி கண்ணீர் வரும், இல்லாட்டி சந்தோஷம் வரும். இந்த மாதிரி உணர்வு பெற்றது நினைச்ச ஒரு விஷயத்தை அதுதான் ததக்கரும் சொல்றோம். நல்ல பொருத்தமான கருத்து அதுக்கு. உணர்வு பெற்றான் எனக்கு நல்ல கருத்து. எனவே லஅல்லக்கும் ததக்கரும், நீங்கள் உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக. இந்த லஅல்ல என்றால் என்பது சந்தேகத்துக்கு பாவிக்கிற ஒரு பிரயோகம். அப்படி நடக்கலாம், நீங்கள் உணர்வு பெறலாம் என்பதற்காக. இப்ப இதை மொத்தமா சேர்த்து நாங்க பார்ப்போம் ஆரம்பத்திலிருந்து. அதாவது சூரத்துன் அன்ஸல்நாஹா வ ஃபரத்நாஹா வ அன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத்தின் லஅல்லக்கும் ததக்கரும். நாங்கள் இறக்கிய கடமையாக்கிய சூரா இது. அதில் நாம் மிக தெளிவான வசனங்களை இறக்கி இருக்கிறோம், நீங்கள் உணர்வு பெறலாம் என்பதற்காக. இந்த சூறாவை சொல்ற வேறொன்றை பண்ண வெளியில இந்த சூறா அல்லா சொல்ற, இந்த சூறா நாங்க இறக்கினோம், இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கடமையாக்கிட்டோம், தெளிவான வசனங்களே நீங்க இறக்கிருக்கிறோம், நீங்க உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக. அப்ப என்னது இல்ல என்ன இருக்குது பார்த்தால்,
சூறா என்ன இருக்குன்னு பார்த்தால் ஒரு பெரிய ஒரு பகுதியை இந்த சூறா பிடிச்சிருக்குது. இந்த சட்டங்கள் இது விபச்சாரம் சம்பந்தமான சட்டங்கள் இந்த சூறாலும் பெரிய ஒரு பகுதியை பிடிச்சு. ஏற்கனவே சொன்ன ரெண்டு மாதிரி ஒன்று அதுக்கான தண்டனை, இரண்டாவது அந்த விபச்சாரத்திலிருந்து பாதுகாப்பதற்கான வழி. இந்த ரெண்டையும் விளங்கப்படுத்துறதுக்கு இந்த சூறா பெரிய ஒரு பகுதியை ஒதுக்கி ஏறத்தாழ அரைவாசிக்கு மேல, கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மேல இந்த சூறால இதுதானே இந்த பாதை. அப்ப இங்க லஅல்லக்கும் ததக்கரும் என்ற சொற்பிரயோகம் கண்டிப்பா அதை பிடிக்கும். அப்படித்தானே? கண்டிப்பா இந்த கருத்தை பிடிக்கும். அப்ப ஏன் இது இப்படி சொல்லணும்? உணர்வு பெறுறதுக்கு மிதுக்கு இந்த சொற்பிரயோகம் உங்களுக்கு தெரியும். ததக்கரும் சொற்பிரயோகம் ஒரு ஆன்மீக பிரயோகம், சட்ட பிரயோகம். அப்படித்தான் சட்ட பிரயோகம், ஒரு ஆன்மீக பிரயோகம். ஏன் அப்படி சொன்ன? அல்லாஹ் எதிர்பார்க்கிற இந்த சட்டங்களால இதற்கு ததக்கூரத்தான் எதிர்பார்க்க. நீங்க உணர்வு பெற வேண்டும். அல்லாஹ் அவர் ஒன்று இருக்கிறான், மர்ம நாள் ஒன்று இருக்குது, நான் தௌபா செஞ்சு கொள்ளணும். இந்த உணர்வுகள் உங்களுக்கு வரும். அதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. இந்த சூறா இறக்கினால அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பார். லஅல்லக்கும் ததக்கரும். இது பாருங்க, காம உணர்வு நெறிப்படுத்தப்படாமல் இந்த உணர்வு பெறுவதற்கு எதிர்நிலை. அப்படித்தான் காம உணர்வு அழகாக நெறிப்படுத்தப்படாவிட்டால் அப்ப இந்த உணர்வுகள் வருவது, அல்லாஹ் பற்றி எண்ணம் வருவது, தௌபா கேட்கிற எண்ணம் வாரது, நல்ல செயல்களை செய்வதற்கான எண்ணம் வாரது சரி கஷ்டம். அவற்றை இந்த நேரம் அதுதான் ஓடிட்டி ஆபாசமான வாழ்க்கை சூழல். எப்பவுமே மோசமான படங்களை பார்க்கிறது, மோசமான நாவல்களை வாசிக்கிறது, மோசமான பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பது, இந்த லேடிஸோட பழகுறத சரியான மாதிரி இந்த சோறையை கைவாறு அடிச்சு நீக்கிறது. இந்த மாதிரியான நிலைமை இருந்தால் இப்ப என்ன நடக்காது என்றால் அவருக்கு ததக்கரும் வராது. வராது. எந்த நேரம் அதான் சுத்தி அந்த மனசுல எப்பவுமே நிழலாடி தூக்கி நிற்க. அப்பவே லஅல்லக்கும் ததக்கரும் அந்த பிரயோகம் அந்த உண்மையைத்தான் நல்லா காட்டது. இந்த சூறாவை இறக்கி நாங்க உங்களுக்கு வாஜிபாக்கணும் எல்லாம் காரணம் என்னடா நீங்க அந்த உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக. அதான் லஅல்லக்கும் ததக்கரும் சொல்லி அல்லாஹ் சொல்ற. இதுல கொஞ்சம் விளக்கமா நாங்க சொன்னா பாருங்க, இந்த மூணும் மனித உணர்வுகள்ல சரியான மாதிரி கடுமையா சரி வேகமா இந்த மூணுல தான் பிரச்சனையே இங்க. ஒன்று உங்களுக்கு தெரியும், பசி. பசிக்கே ஒரு கொள்கைக்கு கம்யூனிசம் தானே, பசி தானே சுருக்கமா சொன்னா. ஆக சுருக்கா கொஞ்சம் கொஞ்சம் கொச்சே அழிக்கும். ரெண்டாவது உண்மைதான், பசிதான். பொருளாதார ஏற்றத்தாழ்வின் காரணமாக உருவாகின கொள்கைதான். அதை வச்சுத்தான், அந்த அடிப்படையை வச்சுதான் கொள்கையை உருவாகி புரட்சி ஒன்று வந்து நிறைய பேர் செத்து லட்சக்கணக்கில் அழிஞ்சி ஒரு சர்வாதிகாரம் உருவாகி நாடே உலகமே கொலையும் போறது ஒரு காரணம். என்னது காரணம்? அடிப்படை எடுத்த என்னது? பாட்டாளி வர்க்கம், பசி என்று ஆக சுருக்கித்தோம். இரண்டாவது காமோனம். இது உலகத்தை ஆட்டிப்படி தனி மனிதனையும் சமூகத்தையும் குடும்பத்தையும் எல்லாரையும் ஆட்டி படிக்கிற இன்னொரு சக்தி காமோனம். பிராயத்தின கொள்கையே அதுதான். அதுக்கு தனி ஒரு கொள்கையை உருவாக்கி மார்க்கம் உருவாகினது, சட்டங்கள் உருவாகினது, சமூக வழக்குகள் உருவாகினது, எல்லாத்துக்கும் அடிப்படை காம உணர்வுன்னு விளக்கப்படுத்து. பிராயத்தின தத்துவத்தை படிச்சாக்க அதான் ஒரே சொல்லுவார். அதான் காரணம். ஏனென்றால் அவன் சொல்றதுல மிகைப்படுத்தல் இருந்தாலும் அதுக்கு ஒரு உண்மையிலே ஒரு இடம் ஒன்று இருக்கு, பெரிய ஒரு விஷயம் இருக்கு அதுல. மூணாவது சொல்ல தேவையில்ல அதிகார உணர்வு. இது மனுஷனுக்கு ஆக குடும்பத்திலையும் தொடங்கி கடைசி ஆள் மட்டும் வேலை வைக்கிற அதிகாரி மட்டும் உள்ள மனுஷன். இந்த அதிகார உணர்வும் சேர் நோய் இது மனுஷனோட கூட பிறந்த நோய். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுக்கிறதுக்கு இப்லீஸ் போய் சொன்னது இதுதான். அதுதானே சூரத்தாகல வாய்ப்பாருங்க. எத்தனை இப்லீஸ் அலா முல்கில் லா யபுலா, நான் உங்களுக்கு அழிஞ்சு போகாத ஒரு அதிகாரத்தை காட்டவா? அப்ப இந்த மரத்துல கனியை தின்னீங்கன்னா இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தின்னுட்டார்.
சரியா? அப்ப அல்லாஹ் உணர்த்த வந்தாத்தான் அதிகார உணர்வு அந்த மாதிரி கடுமையா. அதனாலதான் இப்ப பின்னணித்துவ சிந்தனைகள் என்ன சொல்ற, அதிகாரத்தை அப்படியே இல்லாம அரசாங்கமே இல்லாம நல்லது. சில காரணம் அதிகாரம் அவ்வளவு தூரம் பயங்க, அதுவும் இன்றைக்கு ஆக பயன். அதிகாரத்துல சக்கரத்துல மிதிப்பட்டு சீரழிகிற மக்கள் சரிப்பு. அப்படிதான் பாட்டாளிக்கு மேல் எழும்பவே சின்னவனா இருந்தா சமூகத்தில் ஒன்றையுமே செய்யலாம். அவ்வளவு தூரத்துக்கு அதிகாரத்துல செல்வாக்கு. மனிதனுக்கு இந்த அதிகார உணர்வு மிச்சம் கூடும். இந்த 3 விஷயங்களும் மனிதனை ஆட்சி படைக்கிற 3 விஷயம். நீ குரான கவனமா ஓதி பாருங்க, ஹதீஸ்லயும் அப்படியே தான். இந்த 3க்கும் கூட அழுத்தம் கொடுத்து குரான் சொல்லு. பசிக்கு அவனுக்கு சொல்ல தேவையில்ல, தொழுகை சொன்னா அங்கார ஜக்காத்து வராத ஆயத்து இல்ல, மிச்சம் குறவு. அப்படி சொல்லாட்டி செலவழித்தல் சொல்லு குறைஞ்சு. திரும்ப எத்தீம்களை பத்தி அநாதைகளை பத்தி சொல்ற வசனங்கள் குரான்ல நிறைய இடங்கள்ல நாங்க பார்ப்போம். வாரிசுரிமையை பத்தி சொல்ற வசனங்களை பார்ப்போம். இப்படி சொல்லுங்களே நிறைய, நாங்க அதுக்கு அங்கேயும் போயிடுவோம். அதிகார உணர்வு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி சொல்லி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி, திரும்ப இந்த துல்கர்னை சொல்லி நல்ல ஆட்சியாளர்கள் கூறார். அடிக்கடி கூடுதலா சொல்லப்பட்ட ஒரு ஆட்சியாளர் யாரு? மோசமான ஆட்சியாளர் பிறகு நிறைய இடங்கள் குரான்ல பல இடங்கள். ஏனது நல்லோரு மாதிரி, ஆக மோசமான ஆட்சிக்கு நல்லோரு மாதிரி, மோசமான அதிகாரத்துக்கு நல்லோரு மாதிரி இவர். எனவே குரான் அடிக்கடி அந்த வரலாற்று சம்பவத்தை திருப்பி திருப்பி மக்கி சூறாக்கள் மதீனா சூறாக்கள் திருப்பி திருப்பி சொல்லு. அதே மாதிரி அதிகார வர்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த போராட்டத்தோடு சம்பந்தப்பட்ட ஆயத்துக்களை மக்கி சூறாக்கள்ல ஒரு தொகை இடங்கள காரியம். சூரத்து உமசாவும் அப்படி, சூரத்து கலமும் அப்படி, சூரத்து ஃபஜ்ரும் அப்படி, ஒரு தொகை சூறாக்கள்ல இந்த கருத்து நிறைய காரியம். இந்த உண்மையை உணர்ந்ததுனாலதான் நல்ல கலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவங்க எல்லாரும் அதிகாரம் இல்லாத மாதிரி வாழ்ந்தார். அதாவது ஆட்சியாளனுக்கும் குடிமக்களுக்கும் எல்லாம் வேறுபாடு இல்லாத மாதிரி வாழ்ந்தார். ஒரு வரலாற்று நாங்க பார்ப்போம். திருச்சி பார்க்கல, இது ஜனாதிபதி அல்லது பிரதமர் அல்லது கலீஃபா, இவர் பொதுமானு பிரிச்சு பார்க்க ஒரு சம்பந்தமான சம்பவங்கள் சொல்ல தேவை. முதலாண்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் ஒரு தொகை. ஏன் காரணம் விட அவங்களுக்கு தெரியும் அதிகாரம் அவ்வளவு தூரம் மோசம். இந்த குரானும் ஹதீஸும் சொன்ன இந்த பின்னணியில். அப்ப எனவே அந்த ஒரு பகுதியில தான் இந்த அந்த 3 உணர்வுகளை ஒரு முக்கியமான உணர்வு தான் இந்த காம உணர்வு. எனவே குரான் என்ன செஞ்சிச்சீங்களா, இதை நிறைய சூறாக்கள் சொல்லிக்கு உண்டு. இப்ப நாங்க அதை எடுத்து பார்க்கறது கஷ்டம். அதை வரையறுத்து ஒரு சூறாக்கு கொண்டு வரும். நல்ல கவனமா விளங்கப்படுத்தணும் மண்டலத்தை தனி ஒரு சூறாவை போடுவாங்க. அறிவித்த சூறா இப்ப நாங்க பார்க்கிற சூரத்து நூறா வரையறுத்து கவனமா ஒழுங்கா விளங்கப்படுத்துவதற்கு ஏழைய சூறாக்களை சிதறியா சொல்லு. இந்த உணர்வை எப்படி நெறிப்படுத்துறது ஏழைய சூறாக்களை சிதறி சொல்லு. ஆனா இதை கவனமா ஒழுங்குபடுத்தி சரியா சொல்லும். அப்ப தனி ஒரு சூறா அது சொல்லலாம். அதான் சூரத்து நூறு. இந்த பின்னணியில தான் குரான் என்ன செஞ்சா இந்த அழுத்தத்தை விளங்கும். இந்த குரான ஓவரோடு இந்த அழுத்தத்தை விளங்கும். இந்த குறிப்பிட்ட சட்டங்களுக்கு இவ்வளவு அழுத்தம் நீக்கிட்டு விளங்கும். எனவே என்ன செஞ்சாண்டா அல்லாஹ் தொடங்கும் போது சூரத்துல் அன்சல்நாஹா வ ஃபரத்நாஹா வ அன்சல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத்தின். ஏன் சொன்னா இதான் நாங்க இறக்கி வாஜிபாக்கி பல தெளிவான வசனங்கள் இறக்கிய சூறா இது. கவனமா பார்ப்போம் எல்லாரும். ஒரு கவனம் கொண்டு வரும். அதுக்காக இந்த அழுத்தத்தை கொடுக்கும். எனவேதான் சூரத்து அன்சல்நாஹா வ ஃபரத்நாஹா வ அன்சல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத் சொன்னதுக்காக. திரும்ப இந்த பாருங்க, இந்த பையினாத் என்ன சொல் நான் இங்க சொன்ன உங்களுக்கு இந்த சூறால 7 முறை வந்து 3 மாதிரி வந்து. ஒன்று இப்படி பையினாத்துன்னு வந்து தெளிவான அழுத. இன்னொன்று முபையினாத்துன்னு வந்து மூணாவது முபையினாத் தெளிவுபடுத்துகின்ற. இன்னொன்று யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத், அல்லாஹ் உங்களுக்கு வசனங்களை தெளிவுபடுத்தி காட்டுகிறார். 3 மாதிரி வந்து.
இது பாருங்க, அதை வச்சுக்கொண்டு இந்த கருத்து பாருங்க. அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்அர்த், அல்லாஹ் வானங்கள் பூமியின் ஒளியாக இருக்கிறார். ஒளி என்ன செய்யும்? தெளிவுபடுத்தி காட்டு. அதான் ஆயாத்தின் பை. அது எதன் ஆயாத்தின் பை? இந்த பாருங்க, இப்ப என்ன சொல்ல வாங்க, நாங்க அந்த ஆயத்துல வச்சு பார்ப்போம். அல்லாஹ்வை பார்க்கறதுக்கு ரெண்டு வழி. ஒன்றும் அறிவு. மனிதன் இந்த அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை படிச்சா அல்லாஹ் வளரும். அறிவால பார்க்கல, இந்த கண்ணால பார்க்கல, அறிவால பார்க்க. ரெண்டாவது விஷயம் குர்ஆனுடைய வசனம். அப்படிதான் குர்ஆனுடைய வசனங்களும் அல்லாஹ்வை காட்டும். எனவேதான் இடையில அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல் அர்த்ன்னு சொல்லிட்டு அதே கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா ஆயாத்தின் பையினார், ஆயாத்தின் முபையினார், யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத் திருப்பி திருப்பி சொல்ற. அதை எதோடு சம்பந்தப்படுத்தி சொன்னார் என்றால் இந்த உணர்வு, இந்த காம உணர்வோடு அல்லாஹ் சம்பந்தப்படுத்த. அதாவது காம உணர்வு ஒரு மனிதன் மூழ்கிட்டால், ஆபாச சூழ்நிலை இருந்தால், அவன் பார்க்கறது கேட்கறது தொடுறது பிடிச்சது எல்லாமே ஆபாச சூழலா இருந்தால், இப்ப இருட்டுல பாரு அவன் ஒரு நாள் உள்ளம் ஒளி பெற மாட்டான். அப்ப எல்லாம் பார்க்கல அவனா. எனவே அந்த இருட்டிலிருந்து, அந்த காம உணர்வு இருட்டிலிருந்து எப்படி வெளியில வார, அதுக்குத்தான் இந்த ஆயத்துல விளக்கம் சொல்லும், தெளிவுபடுத்தி காட்டும் அந்த விஷயத்தை. அதான் ஆயாத்தும் முபையினார் என்று அல்லாஹ் திருப்பி திருப்பி சொன்னது காரணம். இப்ப சொன்ன மாதிரி சொன்ன இடங்களுக்கு கூட அப்படி நாங்க இப்ப பார்ப்போம். தொடங்குற நேரம் சொன்ன மாதிரி அடுத்த இடங்களுக்கு நாங்க பார்ப்போம். பார நேரம் உங்களுக்கு பழகும், சொன்ன இடங்களும் பார்ப்போம். எனவேதான் ஆயாத்தும் முபையினார் என்று குர்ஆன் இந்த வசனங்களை சொல்லும். அப்ப எனவே நாங்க சொன்ன மாதிரி தொடக்கம் சூரத்துன் அன்ஸல்னாஹா வ ஃபரத்னாஹா வ அன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத்தின் லஅல்லக்கும் ததக்கரூன் என்று சொன்னால் கருத்து இப்ப உங்களுக்கு வரும். லஅல்லக்கும் ததக்கரூன் முடிச்சது இப்ப நல்ல அழகா வரும். இந்த குர்ஆன் இறங்கின இந்த சட்ட திட்டங்களை நீங்க அழகாக நடைமுறைப்படுத்த ஃபரத்னா கடமைன்னு சொல்லி நடைமுறைப்படுத்தினால், பிறகு அன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத் தெளிவான வசனங்களை நீங்க புடிச்சு கொண்டால் இப்போ உங்கள்கிட்ட உணர்வு வரும். லஅல்லக்கும் ததக்கரூன் உணர்வு வரும் சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிச்சு. இப்படி தொடங்கி இப்ப அல்லாஹ் தஆலா சட்டங்கள் சொல்றது. இதான் இந்த சட்டங்கள்ல பின்னணின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சட்டமாக அல்லாஹ் தஆலா சொல்ல ஆரம்பிச்சு. இப்ப நாங்கள் சட்டங்களை ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்ப நாங்க பாருங்க, முதலாவது சட்டம் அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத்த ஜல்த வலா தஅഖுதுகும் பிஹிமா ரஅஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ் இன் குன்தும் து'மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வலியஷ்ஹது அஸாபஹுமா தாயிஃபத்து மினல் முஃமினீன். இதுல நாங்க இந்த ஆயத்துக்கு விலகிக் கொள்றோம். விபச்சாரத்துக்கான ஒரு தண்டனை 100 கசேர். இன்னொரு தண்டனைக்கு பாருங்க, என்னன்னு பாருங்க, வலியஷ்ஹது அஸாபஹுமா தாயிஃபத்து மினல் முஃமினீன். மூமின்கள் ஒரு சாரார் அந்த தண்டனையை போது சமூகம் அளிக்க வரும். தண்டனை கொடுக்கிற நேரம் சமூகம் அளிக்கும் அப்படி சொல்லு. அதுக்கு என்ன தண்டனை? குற்றம் செய்தவருக்கு அவமானம் ஒளிச்சு வச்சு நான் தண்டனை கொடுத்தா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல தானே, ஆளை ஒளிச்சு வச்சு தண்டனை கொடுத்தா கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா வலியஷ்ஹது அஸாபஹுமா தாயிஃபத்துன் மினல் முஃமினீன் அவருக்கு அவமானமா கமை. அந்த இரண்டாவது தண்டனையாக பார்த்து கொண்டு இருக்கிறார்களுக்கும் அது ஒரு படிப்பு. எனக்கும் இதுதான் நடக்க போகுது, எனவே நானும் சரியான கவனமாக இருக்கும். இப்ப ரெண்டு பக்கம் இருக்காது. பார்க்கப்படுறவருக்கு ஒன்று இருக்கு, பார்க்கிறவங்களுக்கு இன்னொன்று. பார்க்கிறவருக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று எனக்கும் இந்த கடுமையான தண்டனை கிடைக்கும், இரண்டாவது நானும் அவமானப்பட வேண்டும். சமூக அவமானம் உண்டு, இரண்டாவது எனக்கும் இதே மாதிரி தண்டனை கிடைக்கும். அப்ப ரெண்டு தண்டனை. அடுத்தது பாருங்க,
அடுத்த இந்த பகுதியை பாருங்க. அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஜானியத்தன் அவ் முஷ்ரிக். வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஜானின் அவ் முஷ்ரிக். வஹுர்ரிம ذلك அலல் முஃமினீன். மூணாவது என்ன பார்க்கிறோம்னா, விபச்சாரி முஸ்லிம் சமூகத்தின் அங்கத்தவன் அல்ல என்று பார்க்கும். அதான் இந்த வசனம். திருப்பி வாய்ச்சி பார்ப்போம். ஒரு விபச்சாரியான ஆண் விபச்சாரியான பெண்ணைத்தான் கல்யாணம் முடிக்கும். இல்லாட்டி ஒரு முஷ்ரிக்கத்தான் முடிக்கும். அதே மாதிரி விபச்சாரியான ஒரு பெண் விபச்சாரியான ஒரு ஆணைத்தான் முடிக்கும். அல்லாட்டி முஷ்ரிக்கத்தான் முடிக்கும் சொல்றது. இது அது மூமின்களுக்கு ஹராமானதாகும். அப்படின்னா அப்படி திருமணம் முடிப்பது மூமின்களுக்கு ஹராம். விபச்சாரம் செய்கிறவனை திருமணம் முடிக்கிறது ஆணுக்கோ பெண்ணுக்கோ மூமின்களுக்கு ஹராமானதாகும். எனவே இந்த ஆயத்துல நாங்க பார்க்கிறோம் என்னன்னா, ஜினா விபச்சாரம் சமன் ஷிர்க் அப்படியே அந்த கருத்து இருக்கிறா இல்லையா, அது ரெண்டாவது விஷயம். ஆனா இந்த ஆயத்தை நாங்க அப்படியே காட்டுறோம். நேரடியா அந்த கருத்தை நாங்க காட்டுறோம். விபச்சாரம் சொல்வது ஷிர்க்குக்கு சமனானது. இந்த கருத்தை காட்டுறோம். ஒரு விபச்சாரி கட்டாயமா அவனை மாதிரி ஒரு விபச்சாரியத்தை முடிக்கணும். ஆணோ பெண்ணோ அல்லது முஷ்ரிக்க முடிக்கும். ஆணோ பெண்ணோ முஷ்ரிக்கத்தான் முடிக்கும் இந்த ஆயத்தை சொல்லும். அப்படி ஒரு விபச்சாரியான பெண்ணையோ ஆணையோ ஒரு முஸ்லீம் முடிப்பது ஹராம். ذلك على المؤمنين ஹராமான ஒரு செயல். இதுதான் இந்த இதில் நான் காண்ற மூணாவது சட்டம். இதில் நாங்கள் பெற மூன்றாவது சட்டம். இந்த மூன்று சட்டத்தை நாங்கள் விபச்சாரத்துக்கான தண்டனை சொல்லி கடுமையான தண்டனை எங்களுக்கு வளரும். பார்க்கிற நேரமே ஒரு கடுமையான தண்டனை சொல்லி உங்களுக்கு வரும். நான் விளக்கமா பார்க்கல, இந்த கருத்தை பார்த்துக்குவோம், பொருள் விளக்கமா வருவோம். இப்ப நாங்க அடுத்ததுக்கு வருவோம். அடுத்த ஆயத்துக்கு இதை பாருங்க. அடுத்தது இதுவும் விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டதுதான். அதை இன்னொரு வகையில சொல்லுது. இதோடு சம்பந்தப்பட்டதுதான் உண்மையில இன்னொரு வகையில் சொல்லு. நான் என்ன பாருங்க, வல்லவீன எருமூனல் மொஹ்சனா கற்பு நெறியுள்ள பெண்களுக்கு அவதூறு சொல்பவர்கள், சும்மா லம்யாத்து பியார்பாத்தி சுகதா பிறகு 4 சாட்சிகளையும் கொண்டு வராமல் இருந்தால் பதிலிதுவும் சமானீன ஜல்து அவர்களுக்கு 80 தசை அடிகள் கொடுங்கள். ஒலா தக்குபல் உலகும் ஷஹாதத்தன் அபத் அவருடைய சாட்சியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஒலாய்க்கவும் ஒரு பாசுக்கு அவர்கள் தான் பாசுக்குகள் பெரும்பாவர்கள் అని சொல். அப்ப எனவே 2வது வருது குரான் அவதூறு சொல்லுது அல்லது சட்டப்பிரயோகத்தில் காணிப்பன்னு சொல்றது. அவதூறு சொல்லுது. ஏனைய அவதூறு அல்ல, ஏனைய வகையான அவதூறு அல்ல. இந்த அவதூறு விபச்சாரம் செய்வதாக சொல்றாவும் அதையும் சொல்லு. அதாவது திரும்பவும் பாருங்க, ஆயத்திர அமைப்பு எப்படின்னா பாருங்க, கற்புணரியுள்ள பெண்களை குற்றஞ்சாட்டுதல் அல்ல, அவதூறு சொல்றத சொல்லு. அதாவது ஒரு ஆள் இன்னொரு ஆளை பத்தி நீ விபச்சாரம் செய்தாய் சொல்றது குரான கருத்துப்படி அவதூறு. நிறுவினாத்தான் அவதூறு இல்லை, நிறுவ மட்டும் அவதூறு தான். அதனாலதான் இந்த அமைப்பு வசனம் பாருங்க. அந்த குழந்தைக்கிற வசனம் பாருங்க, பின்னர் 4 சாட்சிகளை கொண்டு வராவிட்டால் என்னாவும் அவதூறாவே முடியும் என்பது வசனம். எனவே குரான கருத்து ஒரு ஆள் இப்படி விபச்சாரம் செய்தார் சொல்றதே அவதூறு. சாட்சி கொன்றாட்டி அவதூறாவே அது முடிஞ்சிடும், போனாதான் தப்புவார். குரான் இப்படி பாருங்கள், ஒருவர் இன்னொருவரை விபச்சாரம் செய்தார் என்று குற்றஞ்சாட்டி சொல்ற, அப்படி சொல்ற அவதூறு சொல்லி சும்மா அப்படி பேசுறதே அவதூறு சொல்லி 4 சாட்சி கொள்ளாட்டி அவதூறாவே நீக்கி 4 சாட்சியை கொண்டு வந்தா தப்பில்லை, இல்லாட்டி 80 வருஷம். இப்ப குரானுடைய கருத்து என்ன, நாங்க என்ன விலையும் கொள்றோம், அந்த பிரயோகத்தில் என்ன விலையும் கொள்றோம்.
இந்த சொல் விபச்சாரம் இந்த சொல் சாதாரணமா பாவிக்கப்படக்கூடாது. சமூகம் பாவிச்சா 80 கசையடி கிடைக்கும். அது எப்படி விபச்சாரத்து ஒரு பாவம் கருதி அது கடுமையான தண்டனைகளை குர்ஆன் சொன்னோம், அதே மாதிரி அந்த சொல்ல பாவிக்கிறோம் அப்படி பயங்கரம் சொல்லு. ஒரு ஆளை பார்த்து நீங்க இப்படி செஞ்சுட்டீங்க என்று சொன்னால் 80 கசையடி சரியா ஒரு நிறுவனம் 4 பேரை கொண்டாந்து நாங்க பின்னால பார்ப்போம். இத இன்னும் கொஞ்சம் அடுத்த ஆயத்துக்களை பார்ப்போம். இது என்ன சொல்ல வாருங்க குர்ஆன் சொல்ல கூட நீங்க விபச்சாரம் செய்தார் சொல்றத கூட கவனமா சொல்லும், ஆதாரம் இல்லாம பேசுவார். நீங்க மட்டும் கண்டா நீ மட்டும் தான் கண்டா பேசாம இருந்து யார்ட்டும் சொல்லிடார். ஏன் கோர்ட்ல போய் சொன்னால் நிறுவல்ல 80 கசையடி போய்க்கு குற்றச்சாட்டுன்னு சொல்லி 80 கசையடி 4 பேர் கண்டிருந்தா மட்டும்தான் தண்டனை, எல்லாரும் தண்டனை. அப்ப அவர் விபச்சாரம் செஞ்சாரு, அப்ப என்ன அது அம்மாவோட பார்த்துக்கொள்ளும். மட்டும் 4 சாட்சி இல்லையா நீ பேசுவா என்றதான் குர்ஆன் இங்க சொல்லுவார். கருத்து அந்த வேலையை கொண்டு மீது. எனவே விபச்சாரம் என்ற சொற்பிரயோகத்தை கூட சமூகத்துல சாதாரணமா புழங்க கூடாது என்றது குர்ஆனுடைய கருத்து. சும்மா இதுல கருத்தமே 2 பேர் ஒரு ஆணும் பெண்ணும் மேலும் சும்மா நின்று 2 சாட்சி தான் முடியும். அதுக்காக சொல்லி இதை சொல்லி ஒரு பெரிய காலங்கை வச்சு கடைசிக்கு விபச்சார குற்றத்தையும் சாட்டி முடியும். அந்த போக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் குர்ஆன் இந்த வசனங்கள் சொல்லும். திரும்ப சொல்றது தண்டனை சொல்றத பாருங்க. இதுக்கு தண்டனை இல்லை இதே மாதிரி 1 80 கசையடி. இதை விட கொஞ்சம் 20 குறவு, 20 கசையடி குறவு. ஆனா அடுத்த தண்டனை பாருங்க அதை விட கூடு. எப்படி கூடுது? 2வது அவருடைய சாட்சியத்தை இனி ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஒலா தக்குபல் உலவும் ஷஹாதத்தன் அவர் அவருடைய சாட்சியத்தை இனி ஏற்றுக்கொள்றதே இல்லை. 3வது தண்டனை என்னது? அவருக்கு இதுதான் பேர், இது பாசிக், இதுதான் பேர். சமூகத்தில் அவருக்கு இனி பேரு அவர பேர் அல்ல, ஜெயித் அல்ல, பாசிக் பேர். உலாய்க்கவும் உள் பாசிக்கு பேர். இந்த 3 தண்டனை சொல்லு. 20 கசையடி குறைஞ்சது இங்க கூடிச்சு, சாட்சியே ஏற்றுக்கொடு. என்ன சொல்ல வர மேலாக விபச்சாரம் செய்த வந்த சாட்சியை ஏற்றுக்கொடு. விபச்சாரம் செய்ததாக பொய்க்கு குற்றம் சாட்டினால் அவங்க சாட்சியை ஏற்றுக்கொண்டு அந்த சாட்சியை ஏற்றுக்கொண்டு அந்த கருத்து என்னென்றால் பாருங்கள், இப்ப நீங்க ஒரு கடன் பிசினஸ் ஒன்று செய்யும், சாட்சி வைக்கணுமே, அப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் சைன் பண்ணுங்க சொல்லு. இவர் இந்த தண்டனைக்கு உட்பட்ட ஆளா இருந்தால் அவரும் சைன் வைக்க. அதே மாதிரி ஒரு கடன் ஒன்று நடக்குது, சாட்சி நீங்க 2 பேரை கூப்பிட்டு வந்து அதுல ஒரு அந்த ஃபைல அந்த இதுல நீதிமன்றத்துல விரட்டி பார்த்தா அவர் முந்தி இது செஞ்சார், தடுப்பு செஞ்சார், அப்ப அவரை விரட்டி உடனே சாட்சி சொல்லல, வேற ஆளை கூப்பிட்டு. இதுதான் இங்க குர்ஆன் சொல்ல. அவர் சாட்சிக்கு வரவே இல்லை. இங்கே அவர் எஸ்டி போர்ட்ல இக்கல, ஒரு இடத்துலயும் அவருக்கு இக்க, எங்கேயுமே அவருக்கு இக்க. ஏன்னா அவர் தகுதியை இழந்துட்டார். இனி அவரு பேசு இங்கே அவரை நம்ப. ஒரு மனுஷனுக்கு இந்த மாதிரி குற்றம் சாட்டின உனக்கு ஒரே இடம் இல்லை சமூகத்துல போ. இதுதான் 6 கடும் தண்டனை. உண்மை மேலே விட கூட மாதிரி கீழே சாட்சி. கடைசிக்கு இனி அவரை பாசிக்கிறார் சமூகத்துல, அவரை பெரும்பாலும் சொல்ற குர்ஆன். இப்ப பாருங்க, நம்ம முடிக்க முந்தைய அடுத்தது கொஞ்சம் பாருங்க. அடுத்தது பாருங்க, இல்லல்லதீன தாபூ மின் பாதி ذلك வஸ்லஹு ஃபைனல்லாஹ கஃபூருர் ரஹீம். அதன் பிறகு பாவ மன்னிப்பு கேட்டு, அதாவது தடுப்பு செஞ்சு அது பிறகு பாவ மன்னிப்பு கேட்டார். சாட்சி கொண்டு போயிட்டு இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிட்டா போயிட்டார். இனி அவரை சாட்சியை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லியார். இப்ப இவர் பாவ மன்னிப்பு கேட்டார், பொறவு அது பிறகு பாவ மன்னிப்பு கேட்டார், வாஸ்லஹு திருந்தி வாழ்ந்தார். இப்ப அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனும் நிச்சயம் இரக்கம் உள்ளவனும் ஆவார்.
இப்ப சட்ட அறிஞர்களுக்கு மத்தியில மதுஹபுகளுக்கு மத்தியில வந்த கருத்து வேறுபாடு என்னன்னா, இந்த தாபம் தான் எதை குறிக்கும், பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னா எதை குறிக்கும். ஹனபி மதுஹபுல சொன்னாங்க அப்படின்னா பாசிக்கின்ற நிலை மட்டும்தான் நீங்கும். மதா அவர் இனி பாசிக்கின்ற பேர் இல்ல, அவர் செஞ்சுட்டாரே, எனவே அவர் நல்ல மனுஷன் பேருவார். ஆனா அவர் சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு, அவரை சாட்சியத்தை நீ ஏற்றுக்கொண்டு. ஏன் ஹனபி மதுஹபுல அப்படி சொன்னாங்க, சொப்ரியோ பலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதன், ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளார். அப்ப ஒருபோதும் எப்பவுமே ஏற்றுக்கொள்ள தௌபா கேட்டாச்சு கேட்டாட்டி ஒலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதன், ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள. எனவே இல்லல்லதீன தாபு அதை குறிக்காதுன்னு சொன்னாங்க இமாம் அபூ ஹனீஃபா. அதை குறிக்காது. அவர் வாசிக்கின்ற நிலையை விட்டு நீங்குவார். அதாவது குற்றவாளி, அல்லாஹ் பெரும்பாவம் செய்தவர், இந்த நிலையை விட்டு நீங்குவாரே தவிர அவர் ஒரு நாளும் அந்த பழைய நிலைமைக்கு திரும்ப மாட்டார். சமூக அங்கீகாரம் அவருக்கு இல்ல என்றதுதான் இந்த ஆயத்திர கருத்து சொன்னது இமாம் அபூ ஹனீஃபா கருத்து. பல தக்பர் உலகம் ஷஹாதத்தன் அபதா சொற்பிரயோகத்திலிருந்து நாங்க விரைவு கொண்டது இதுதான் சொல்றதுதான் இமாம் அபூ ஹனீஃபா கருத்து. அந்த கருத்து தான் பொருத்தமானது. இன்னொரு கருத்து இருந்தார் எங்கட மதஹப் ஷாஃபி மதஹபோட கருத்து, எல்லாம் நீங்க தௌபா செஞ்சால் அவரை சாட்சியம் முட்டுக் கொள்ளப்படும், ஒரு பாசிக்கின்ற நிலைமை நீங்கும், எல்லாம் நீங்க என்றது ஷாஃபி மதஹபோட கருத்து. ஆனா ஹனபி மதஹபோட கருத்து பொருத்தம் சொல்றதுக்கு எல்லாரும் சொல்ற நியாயம் என்னன்னா, முன்னாளிக்கு வந்து பெரிய ஒலா தக்பர் உலகம் ஷஹாதத்தன் அபதன் சொன்னாங்க. அபதன் சொல்லி இல்லாடி பேசி அவர் சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளாதே மட்டும் சொல்லியிருந்தால், இப்ப இல்ல தாபு அழகா பொறுத்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதேன்னு சொல்லி போட்டு திரும்ப தௌபா செஞ்சா ஏற்றுக்கொண்டா மூடன்பாடு சரியா. அதனால ஹனபி மதஹப்ல அந்த கருத்து சொன்னாங்க. சில தாபிகள் உதாரணமாக இமாம் தஹாக், இன்னும் சில தாபிகள் ஆரம்பரம் நாங்க பார்க்க முடியுவா, டைம் போதா. மூணாவது அபிப்பிராயம் என்னன்னா, இது மூன்றாவது அபிப்பிராயம். ஒரு அபிப்பிராயம் இந்த தௌபா கேட்டா பாசிக்கின்ற நிலை மட்டும் நீங்கும், ஆனா அவரை சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு. இரண்டாவது அபிப்பிராயம் எல்லாமே நீங்கும், அவரை சாட்சியத்தையும் ஏற்றுக்கொண்டு அவரோட பாசிக்கின்ற நிலை நீங்கும், எல்லாமே நீங்கும். மூன்றாவது அபிப்பிராயம் என்னண்டா, இவர் தௌபா கேட்டதோட பொதுவாக சமூகத்துக்கு அறிவிக்கணும், நான் இன்னார பற்றி சொன்ன அந்த அபாண்டம் உண்மையில நான் பொய்யா சொன்னதுதான், அந்த விஷயத்துல நான் பொய் தான் சொன்னேன், அவர் உண்மையில நல்ல மனுஷன் தான் அறிவிக்கும். அப்படியும் அறிவிச்சாத்தான் அவர் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறார், எல்லாமே அவர் சாட்சியத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். இமாம் தஹாக் அதைத்தான் இந்த சொல் குறிக்கும்னு சொல்ற அவரோட அபிப்பிராயம். எது பாருங்க, வாஸ்லஹு சொல்ல இல்ல தாபுன்னு சொல்லிட்டு மறந்து அஸ்லஹுன்னு சொல்றது. அஸ்லஹுன்னா திருக்குறது, சீர்படுத்தினான். அஸ்லஹாண்டா கருத்து சீர்படுத்தி. பிறகு தௌபா கேட்டு சீர்படுத்தியும் விட்டான். எதை சீர்படுத்தினான்? கொலைப்புட்டான ஒரு ஆளை அவமானப்படுத்தி விட்டார். இவர் விசாரம் செஞ்சார் சொல்லி அவமானப்படுத்தி இவரை அறிவிக்கும், நாங்க சொன்னதெல்லாம் பொய் தான், உண்மையிலே இவர் நல்ல மனுஷன் தான் அறிவிப்போம். பொது யார் யார்கிட்ட எல்லாம் அது பரவிச்சதோ அவங்க எல்லாருக்கும் இது அறிவிப்போம். அறிவிச்சா இப்ப என்றது தாபியங்கள் சில இமாம்கள். இமாம் இந்த தீனார் குர்ஆன் கருத்துப்படி இந்த மூன்று மதுஹபுகளையும் இந்த மூன்றாவது மதுஹபு பொறுத்து அவர் ஆகிறார். அவர் சொல்ற இப்ப எல்லாம் சரி வரும், எல்லாமே நீங்க நினைப்ப, அதாவது அவமானப்படுத்தினது எல்லாம் நீ. இவர் தனிய தௌபா கேட்டு சும்மி இருந்தால் இப்ப அந்த மனுஷன் அவமானப்பட்டது. அப்புறம் அந்த வகையில இந்த கருத்துல பொருத்தமான சொல்றது தீர்லாக அந்த கருத்துகளுக்கு சட்ட பிரச்சனை இழுத்துன்னு பேசுறது முக்கியம் இல்லை. நான் விசால வாரகரமா என்ன கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இப்ப நாங்க சொல்ல வாரண்ட இவ்வளவு இப்ப நாங்க பார்த்த இவ்வளவு பகுதியும் இந்த விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட தண்டனைகளைத்தான் நாங்க இவ்வளவு தூரம் குர்ஆன்ல இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி வந்து. அப்ப நாங்க கொஞ்சம் ஏன் இந்த கடுமையான தண்டனை,
ஏன் இவ்வளவு தூரத்துக்கு இதை கடுமையா பார்க்கணும், அந்த கொஞ்சம் பார்ப்போம். அதனால தொடங்கி வைப்போம். இன்றைக்கு விரிவா பார்க்கறதுக்கு 8 மணி ஆயிரத்து வரைக்கும் கை போடாமைக்கும் லேசா நாங்க தொடங்கி வைப்போம். என்னண்டா, குறிப்பாக நாங்க வாழ்ற இந்த காலப்பிரிவுல விபச்சாரம் இஸ்லாமிய சட்டம் அல்லாத ஏனைய சட்டங்கள்ல விபச்சாரமே ஒரு குற்றம் அல்ல. எந்த பக்கத்துல அவன் நிர்பந்தம் நடந்திருந்தா குற்றம். 2 பேரும் பேசிக்கொண்டு விபச்சாரம் செஞ்சா அது குற்றம். அதான் இன்றைக்கு பொதுவான சட்டம். இஸ்லாம் மட்டும்தான் விபச்சாரத்தையே தனி ஒரு குற்றமாக கண்டு அதுக்கான தண்டனை இப்ப இருக்கிற சட்டங்களை நான் சொல்றேன். மார்க்கங்களை நான் சொல்லல. மார்க்கங்கள்ல சட்டமே இல்லையே, சும்மா உபதேசங்களா தானே இருக்குது. விசாரம் செய்ய அதண்டி செஞ்சா என்ன கண்டா ஒன்றும் இல்லை, கண்டதுனால ஒன்றும் இல்லை மார்க்கங்களை பொறுத்தவரை. அப்ப ஏனைய இஸ்லாம் அல்லாத மேற்கத்திய சட்டங்கள், இந்த எல்லா சட்டங்கள்லையும் விபச்சாரம் ஒரு குற்றமா இருக்கு. விபச்சாரத்துல ஏதாவது ஒரு பக்கத்தால் நிர்பந்தம் தரத்தை குற்றம் என்று சொல்றதுதான் நான் கூட ஆகிறேன். இஸ்லாம் மட்டும் என்ன செய்யலண்டா, அதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை கொடுக்கும். நான் இப்ப பார்த்த மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட ஒரு தண்டனையை கொடுக்கும். அதோட குற்றமாக சொல்வதையும் ஒரு பயங்கர தண்டனையா கொடுக்கும். நாங்க சொல்லுவோம் மான நஷ்ட ஈடு வழக்குன்றத சொல்லுவோமே, இஸ்லாமிய பிரயோகப்படி மான நஷ்ட ஈடு அல்லது மானம் போறன்னு சொல்றது இதுதான், தடுப்புதான். அதாவது விபச்சாரம் என்று சொல்லி ஒரு ஆள குற்றச்சாட்டு, ஏனைய குற்றச்சாட்டுகளுக்கு இந்த தண்டனை இல்லை, அதுக்கு வேற மாதிரி தான் தண்டனை. இதுக்குதான் குர்ஆன் இந்த மாதிரி தண்டனை சொல்லு. அப்ப எனவே ஏன் குர்ஆன் ஹதீஸ் இந்த தண்டனை இவ்வளவு பாரியதாக சொல்லுது என்றது நாங்க பார்க்க வேண்டிய ஏனைய சட்டங்கள்ல நாங்க காணலாம். நான் ஏன் இந்த பின்னணியை கொண்டிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் விரைவு கொண்டு நல்ல விரிவாயிலாட்டியும் நாங்க இன்ஷா அல்லாஹ் முறை விரைவு கொண்டு இப்ப பார்த்த சட்டங்களையும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். மேலாளர் பார்த்த சட்டங்களையும் கொஞ்சம் விரிவா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.